வாக்கு திருட்டு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தை வாக்கு திருடும் மோசடி இயந்திரமாக பாஜக மாற்றியிருப்பதாகவும், இது தெரியாமல் நடந்த தவறல்ல, திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தேர்தல் ஆணையமா அல்லது மோசடி இயந்திரமா என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மோசடிக்கு எதிராக போராடக்கூடிய சகோதரர் ராகுலுக்கு திமுக தோளோடு தோள் நிற்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தை வாக்கு திருடும் மோசடி இயந்திரமாக மாற்றியுள்ளது பாஜக என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனது சகோதரரும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு சம்பந்தமாக பல்வேறு ஆவணங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றார். எனவே அவருக்கு தோள் பொருத்த வேண்டியது தங்களுடைய கடமை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் தொகுதி எம்பிக்களை நாடாளுமன்ற கட்டிடத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு செல்லக்கூடிய பேரணியாக வழிநடத்த நாங்கள் இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இயந்திரம் படிக்கக்கூடிய முழுமையான வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசியல் ரீதியாக இயக்கப்படும் தொடர்ந்து இது போன்ற சதி வேலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தொடர்ந்து வாக்காளர் பட்டியலிலிருந்து இது போன்று நீக்க வேண்டிய நபர்களை நீக்க வேண்டும் எனவும், இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஜனநாயக தன்மையற்ற செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜனநாயகத்தின் இந்த நாச வேலை குறித்து ஒரு முழுமையான சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் திமுக சார்பில் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதாகவும் தன்னுடைய பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பாஜகவின் பட்டப்பகலில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை கொள்ளையடிப்பதை நாங்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் எப்படியெல்லாம் வாக்கு திருட்டு நடக்கின்றது, ஒரே நபர் எப்படி வெவ்வேறு இடங்களில் வாக்கு செலுத்தக்கூடிய நபராக இருக்கின்றார், எப்படி வீட்டு கதவு எண் 0 இருக்க முடியும், அதே போல உலகிலே இல்லாத வகையில் தந்தையின் பெயரை ஏதேதோ FGHK என்றெல்லாம் எழுதி பல வகைகளில் மோசடி நடைபெறுகின்றது. ஒரு நபர் 3 மாநிலங்களிலே சென்று 3 வெவ்வேறு பூத்துகளுக்கு சென்று அவர் வாக்கு செலுத்தி இருக்கின்றார். இது போன்று பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் குறிப்பிட்டு இது நடந்திருக்கக்கூடிய அந்த வாக்கு மோசடிகளை அவர் ஒரு வீடியோ மூலமாக வெளியிட்டிருந்தார். அது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் இது சம்பந்தமான விரிவான தன்னுடைய கண்டனத்தையும், அதே நேரத்தில் இதில் தீர்க்கப்பட வேண்டிய அந்த முக்கிய பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் குறித்தும் தன்னுடைய பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.